ராதா 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 பாருமா என்னாச்சுமா உனக்கு ராதா ராதா பாருமா என்னாச்சுமா உனக்கு ராதா 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 டாக்டர் மிஸ்டர் விஜய் உங்க தங்க உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல ஆனா கரிச்சிதவு ஏற்பட்டிருக்கு என்ன தொடாத படிக்கல என்ன தள்ளி விட்டதும் இல்லாம பரிதாபமா காட்டுற போ வெளிய ஆமாண்ணா இவதான் என்ன படிக்கட்டுல தள்ளி விட்டா ஆமா என்ன கொல்ல திட்டம் போட்டு அதுல என் குழந்தை பலி ஆயிடுச்சு இது அபாண்டம் நம்பாதீங்க நம்பாதீங்க இவ்வளவு நம்பாதீங்க இதே புடவையோட படிக்கட்டுல என்ன தள்ளி விட்டு ஓடுனது உருளும்போது நான் கண்ணால பார்த்தேன் ஒன்ன கொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்தது நான் சொல்றேன் முதல்ல அவர் மேல பழிய போட்டேன் நடக்கல அந்த வழியில ராதா அடிச்சேன் தடுத்துட்டேன் இப்ப எல்லா ஆத்திரத்தையும் இதுல தீர்த்துக்கிட்டேன் நான் உனக்கு என்ன செஞ்சேன்னு நீ எனக்கு இவ்வளவு கொடுமைகள் செஞ்ச உன் வயசுல ஒரு குழந்தைய சுமந்துகிட்டு என் குழந்தை அழைக்க உனக்கு எப்படி மனசு வந்தது விளக்கம் தேவையில்லை ராதா இனிமேலே இங்க இருக்கிறது சரியில்லை பாப்பறோம் போக வேண்டியது நீங்க இல்ல இந்த கொலைகாரி தான் சத்தியமா நான் கொலைகாரி நீங்க இவர்தான் நம்மள பிரிக்கணும்னு திட்டம் போட்டு டானிக் மாத்திரைங்களை பால்ல கலந்து அத விஷ மாத்திரன்னு என்ன நம்பும்படி செஞ்சாரு அன்னைக்குதான் முதல்ல உங்க வெறுப்புக்கு ஆளான அதுக்கப்புறம் உன்னை உன் புருஷன்கிட்ட இருந்து பிரிச்சு வெளியே தேத்திடுவேன் சபதம் கூட போட்டாருங்க நம்பாதீங்க மாப்பிள்ள நம்பாதீங்க சத்தியமா சொல்றேன் நான் யாருக்கிட்டயும் சபதம் போடவே இல்லைங்க உங்க வீட்டு உப்பு தின்ன வளர்ந்த நாய் உங்களுக்கு துரோகம் நினைப்பேனா உங்க வாழ்க்கையில என்னைக்கோ குறுக்கிட்டது உண்மைதான் நீங்க மன்னிச்சிட்டீங்க அவங்க மறக்கல போல இருக்கு அதனாலதான் எனக்கு ராதாவுக்கும் அடுக்கடுக்கா பல தொல்லைகளை கொடுக்கறாங்க அடுத்தடுத்து பல பழிகளை சுமத்துறாங்க ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வீட்டுல இருந்தா என் ராதாவை படிக்கட்டுல தள்ளி விட்டதே நான் தான் சொன்னாலும் சொல்லிடுவாங்க ராதா போயிடுவோம் மாமா டேய் பாலு நான் பழைய அலமேலுவா இருந்தா இந்நேரம் நீ நடத்துற நாடகத்துக்கு பத்த காலியா மாறி எனக்கு தாலி கட்டவரோட தங்கச்சியை கட்டிட்டு இருக்கேன்னு பாக்குறேன் ஏன் முன்னாலே உனக்கு இவ்வளவு அகங்காரமா நீங்க ஒரு நிமிஷம் கூட வீட்டில் இருக்கக்கூடாது பொய்ய பொருத்தமா சொன்னா உண்மை வாயடிச்சு நிக்குங்கிறத நான் உணர்ந்துட்டேன் எனக்காக வேண்டாங்க இந்த குடும்பத்து நன்மைக்காக சொல்றேன் புள்ள காட்சி வெளியே போனா குடும்பத்துக்கு ஆகாது நீ இருந்தா தான் குடும்பத்துக்கு ஆகாது ஒரு நிழல் பட்டாலே வம்சம் விளங்காது போறியா இல்ல பிடிச்சு தரட்டுமா போறேங்க வயசு பழப்புக்கு வழி இல்லாத அலமேலுவாத்தான் உங்களை சந்திச்சேன் இப்போ வயசுல ஒரு துணையோட உங்களை விட்டு பிரியுற ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சத்தியம் சாகாது என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அதை உணரத்தான் போறீங்க நான் வரேங்க இந்த வயக்காட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அலமேலு இங்க அலமேலு உனக்கு 4 படிக்கு கீழே நான் நிக்கிறதா அன்னைக்கு சொன்னேன் ஆனா இன்னைக்கு உன்னை விட எத்தனை படி மேல இருக்குன்னு நீயே சொல்லு அடிக்கிற காத்துல எச்சல கூட கோபுரத்து உச்சியில போய் ஒட்டிக்கும் அதே காத்து திசை மாறி அடிச்சா தலைகீழா குப்புற வந்து விழுந்துடும் தப்பு நான் கோபுரத்து மேல இருக்கிற கலசம் எந்த காத்துக்கும் கீழே விட மாட்டேன் குப்பமேட்டு எச்சலையா இல்ல கோபுரத்து கலசமா நிரூபிக்காம போக மாட்டா இந்த அலமேலு பாப்போமா பாப்போம் நின்னுடா ராமு வேண்டாம் நீ அறிவுள்ளவன் வா என்னதானோ கேள்விப்பட்டேனே உண்மைதானா ஆமாங்க கவலைப்படாதம்மா உனக்கு நிச்சயம் நல்ல காலம் பிறக்கும் அது வரைக்கும் என் வீட்டிலே தங்கிக்க ஹலோ திஸ் இஸ் ராங் நம்பர் அண்ணா அண்ணா அண்ணா
இவ்வளவு நேரம் டெலிபோன் பில் அடிச்சுட்டே இருந்ததே, உனக்கு கேட்கல? போன் அடிச்சுதா? அண்ணா, அண்ணியும் நீயும் எவ்வளவு ஒத்துமையா இருந்திருப்பீங்கன்னு அவங்க போனதுக்கு அப்புறம் இப்ப நீ இருக்கிற நிலைமை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னாலதானே இந்த நிலைமை. உனக்காக உடனே போய் அவங்க கால விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு உடனே அழைச்சிட்டு வந்துடுறேன். அவசியமே இல்ல ராதா, அதுதான் நான் செஞ்சுட்டு வந்தேன். என்ன சொல்றீங்க? ஆத்திரத்துல வெளியே அனுப்பிச்சுட்டு அப்புறம் வேதனைப்பட்டீங்க. அத புரிஞ்சுக்கிட்டேனா உங்க மனைவி கிட்ட போய் நடந்தெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு வாங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க எல்லாருமே சேர்ந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா தான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டாங்க. உடனே அவங்க காலில் விழுந்து தப்பு பண்ணிட்டு இதே வார்த்தை அவன் ஏன் முன்னா சொல்லியிருந்தா அவன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்திருப்பேன். ராதா, எனக்கு அவளுக்கு இருந்த கொஞ்சம் நஞ்சு உறவும் என்னையோட அத்து போச்சு. என்னை பொறுத்த வரையிலும் அலமேல செத்துட்டா, அலமேல செத்துட்டா. ராமு, நீ சாப்பிடலையா? ஓஹோ, நான் சாப்பிட்டாதான் நீ சாப்பிடுவியா? ராமு, நானும் சாப்பிட போறேன், நீயும் சாப்பிடுடா. சாப்பிடு. ஏண்டா இப்படி சாப்பிடாம என் உயிரை எடுக்கிறேன்? சாப்பிட்டு தொலையேண்டா. ராமு, பயத்துல ஒரு சுமையும் உன்னோட துணையும் இல்லைன்னா நான் எப்பவோ என் வாழ்க்கையை முடிச்சிருப்பேன்டா ராமு. தப்புமா, உன் புருஷன் உண்மையை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ இருந்துதான் ஆகணும். ஐயா, குழந்தை மாதிரி இருந்த என் புருஷன் நெஞ்சில நஞ்ச கலந்துட்டாங்க நினைக்கும் போது என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குங்க. தெரியுதுமா, உன் புருஷன் ஒரு பூ மாதிரி இப்ப குரங்கு கையில சிக்கிருக்காருன்னு நினைச்சாதான் கவலையா இருக்கு. இத குடிங்க, குடிங்க. மாப்பிள்ளை, மன அமைதி இல்லாம இருந்து எனக்கு சரியான மருந்து கொடுத்துட்டீங்க. உங்களை நான் மறக்கவே மாட்டேன். மன அமைதி மட்டும் இருந்தா போதாதுங்க, உங்க வாழ்வுக்கு ஒரு துணையும் தேவை. டார்லிங், அடுத்த வாரம் எனக்கு பர்த்டே. அப்படியா? இப்பவே அட்வான்ஸா வாழ்த்துறேன். மினி ஹாப்பி ஈஸ்டர். வெறும் வாழ்த்து மட்டும்தானா? வேற என்ன வேணும் சொல்லு. ஒரு வைர நெக்லஸ் வேணும். அவ்வளவுதானே? ஜஸ்ட் 25,000 rupees. பாலு, பாலு, நான் வந்துட்டேன். பாலு, பாலு, கூப்பிட்டீங்களா? பணம் எவ்வளவு இருக்கு? பணமா? எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. அவ்வளவுமா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க, கொடைக்கானல் பங்களா வச்சுதான் நளினா வாடகைக்கு இருந்த இந்த பங்களாவை அவங்களுக்கு சொந்தமா வாங்கி கொடுத்துட்டீங்க. டி எஸ்டேட் பேர்ல வாங்கின கடனை வச்சுதான் இத்தனை நாளா நானும் சீக்கிரமா செலவு பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் வேண்டாம். எப்படியாவது இப்ப எனக்கு பணம் வேணும். போய் நம்ம செட்டியா கூட்டிட்டு வாங்க. சரிங்க டார்லிங். வணக்கங்க. வாங்க செட்டியார், வாங்க உட்காருங்க. இருக்கட்டும். என்ன திடீர்னு அழைப்பு? எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும். பணமா? மன்னிக்கணுங்க, ஏற்கனவே நீங்க அடகு வச்ச சொத்துக்களுக்கு மேல அதிகமாவே பணம் கொடுத்திருக்காங்க.
வட்டியோட சேர்த்து பார்த்தா ஒண்ணும் கட்டுப்படி ஆகலைங்க. மேற்கொண்டு என்னால உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது. அப்படியா? இன்னொரு சொத்தை ஈடுகாட்டினா பார்த்துட்டு குத்து மதிப்பா கொடுக்குறேங்க. ஆலை மாப்பிள்ள, நாளைக்கு நம்ம கண்ணுப்புள்ளி எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பத்திரங்களை எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க. அப்போ நானும் நாளைக்கு பணத்தோட வர்றேங்க. வர்றேங்க. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? அப்போ நானும் போயிட்டு வரீங்களா? அப்படிங்களா? அட பாவி, என்ன பழி வாங்கினது இல்லாம அவரையும் பாழாக்கிட்டியே. இப்படியே இருந்தா இந்த எஸ்டேட்டும் போயிடுமா? அப்புறம் நீ குழந்தைய நடுத்தருவில் நிக்க வேண்டியதான். எங்களை விடுங்க. என் கணவர் தெருவில் நிக்க கூடாது. அதுக்காக நீ என்னமா செய்ய போற? பழைய அலமேலுவா மாற போறேன். பாருங்க நடக்கிறத. பணங்க இந்தாங்க. என்ன செட்டியார், பணத்தை கேட்டா பத்திரிகை கொடுக்குறீங்க? விஷயம் இருக்கியா? முதல்ல இந்த அறிவிப்பை படிங்க. அறிவிப்பு. கண்ணுப்புலிமேடு எஸ்டேட் முதலாளி திரு விஜய் அவர்களின் மனைவியும் அவரது ஒரே குழந்தை வேல்முருகனின் காதியனும் தாயாருமாகிய அலமேலு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், என் கணவர் அனுபவித்து வரும் சொத்துக்கள் யாவும் காலம் சென்ற எனது மாமனார் திரு தர்மலிங்கம் அவர்களால் சுயாதீனமாக சம்பாதிக்கப்பட்டு உயில் மூலம் என் கணவருக்கும் அவர் சந்ததிக்கும் கொடுக்கப்பட்டவையாகும். எனவே மேற்படி சொத்துக்களில் என் மகன் வேல்முருகனுக்கும் பங்குண்டு. என் கணவர் தனக்கு சேர வேண்டிய பங்கிற்கு அதிகமாகவே பல சொத்துக்களின் மேல் கடன் வாங்கியிருப்பதால் மீதமுள்ள ஒரே சொத்தான கண்ணுப்புலிமேடு எஸ்டேட் என் மகனுக்குத்தான் சேர வேண்டியது. எனவே மேற்படி சொத்துக்களின் பேரில் எவரேனும் கடன் கொடுத்தாலோ அல்லது கிரயம் செய்தாலோ சட்டப்படி செல்லாது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு அலமேலு விஜய். அலமேலு, அவ்வளவு துணிச்சலா உனக்கு? அவ்வளவு சொத்துக்கள் எனக்கு தான் சொந்தம். இருந்தாலும் இந்த அறிவிப்பை பார்த்த பிறகு என்னால இனிமே உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, மன்னிக்கணுங்க. ஒரு மாசம் பொறுத்துக்குவாங்க. அதுக்குள்ள நான் கொடுத்த பணம் வட்டியும் முதல்ல வரல, ஒப்பந்தப்படி நான் சொத்தை எடுத்துக்குவாங்க. அப்புறம் என் மேல வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லை. நான் வரேன். முதலியார் பேசுறேன். 3 மாசத்துக்கு முன்னாடி 50,000 நீங்க கொடுத்த செக்கு பேங்க்ல இருந்து திரும்பி வந்துருச்சு. ஞாபகம் இருக்கா? ஆமா, நல்ல ஞாபகம் இருக்கு. கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க போனப்பெல்லாம் தவணை கேட்டே நாளை கடத்திட்டீங்க. இன்னைக்கு பேப்பரை பிரிச்சா உங்க யோக்கியரிய வெட்ட வெளிச்சமா விளம்பரப்படுத்திருக்காங்க உங்க சம்சாரம். முதலியார் வெறும் நோட்டீஸ் தான் கொடுத்திருக்கா. அவளை எடுத்து கோர்ட்ல நான் கேஸ் நடத்த போறேன். முடிவு வரைக்கும் பொறுத்துங்க. மாப்பிள, என்ன அவமானப்படுத்த அந்த நாயை சும்மா விடக்கூடாது. உடனடியாக ஒரு நல்ல வக்கீல பாருங்க. கோர்ட்ல வச்சு அவளை பொறுப்படைக்கிறேன். கோர்ட்டுக்கு போனா எல்லாருக்குமோ ஏதாக்குமோ சட்டத்தை பத்தி அந்த ஆட்டுக்காரருக்கு தெரிஞ்ச விட இந்த பட்டதாரிக்கு அதிகமா தெரியும். சொன்னதை செய்யுங்க, போங்க.